வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இது சினிபோத். இன்னைக்கும் சினிமா பத்தின பல விஷயங்கள் உங்களுக்காகவே வச்சிருக்கேன். அட என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க கோட்டு படத்துல அப்படின்ற மாதிரி பயங்கரமான கன்ஃபியூஷன் போய்கிட்டு இருக்கு. விசில் போடுன்றாங்க, அடுத்ததா ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்றாங்க, இப்போ மறுபடியும் ஸ்பார்க்னு ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணா அதுலயும் செம கன்ஃபியூஷன். என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள்லாம் செம கடுப்பாயிட்டாங்க. இதுலயும் நிறைய ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கங்களேன். இப்படி விஜயை வச்சு ஏன்பா காமெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டு வந்துட்டு இருக்காங்களாம். அதுலயும் வெங்கட் பிரபு அவர்களை பாருங்க, கரெக்டாக இந்த படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அஜித் அவர்களை போய் மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதுலேருந்தே தெரியுது டெஃபினட்டாக இவர் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணுறாரு போல அப்படின்ற மாதிரிலாம் நெகட்டிவாக போர்ட்ரேயாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த டிஏஜிங் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணாமே இருந்திருக்கலாமோ, அதுவும் இந்த ஸ்பார்க்குன்ற பாட்டிலே தெரிஞ்சிருச்சு படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. படம் என்னதான் கதையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருந்தாலும் இப்படி டிஏஜிங் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணி இது பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மலையாளத்தில் அமல் டேவிஸ்னு ஒருத்தர் இருக்காரு, பேசாமல் அவரே நடிக்க வச்சிருக்கலாம், ஏன்னா பார்க்குறதுக்கே வர மாதிரி தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரே மாதிரியான கமெண்ட்டை போட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் டான்ஸ் ஆடி இருக்கிறது ஒரு பக்கம், இல்லை விஷுவல் ஒரு பக்கம் இருந்தாலும் யுவன் சங்கர் ராஜாவுடைய இன்புட் இதில் என்ன இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் செம கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை கேட்டோம். மன்மதன் அப்படின்ற படத்தில் யுவன் சங்கர் ராஜாவே இசையமைக்கலை, பிரேம்ஜி தான் ஹெல்ப் பண்ணி இசையெல்லாம் போட்டார் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தெரியும். இப்படி ஏதாவது வேறு யாராவது கையில் மாற்றி கொடுத்துட்டாரா அப்படின்ற மாதிரி செம கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக ஏதாவது பண்ணியிருக்கலாமே, ஏன்னா இது தளபதி விஜய் அவர்களுடைய படம், அதுலேயும் இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஹிட் கொடுக்கும் அப்படின்ற நிலையில் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பட்டு இப்படி போட்டு உடச்சிட்டிங்களேப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஏமாந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த கோட் படம் ரிலீஸுக்கு அப்புறம் தான் எப்படி இருக்க போகுது வசூல் அப்படின்றது தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடியே ரொம்ப நெகட்டிவாக தான் போய்கிட்டு இருக்கு. படத்துடைய வசூலே ரொம்ப டவுட்டு தான் அப்படின்ற லெவலுக்கு போயிடுச்சு. சைரன் அப்படின்ற படத்துக்கு அப்புறமா ஜெயம் ரவி நிறைய படங்கள் லைனப்பில் வச்சிருக்காரு. ரிலீஸ்க்கே காத்திருக்கிற படம் பிரதர் அப்படின்ற படம் இருக்குது, ஜீனி, காதலிக்க நேரமில்லை, இப்படி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அடுத்தபடியாக ஒரு சில படங்களுடைய செகண்ட் பார்ட்டில் நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அதான் தனி ஒருவன் படத்துடைய செகண்ட் பார்ட்டு. ஆனால் அந்த படத்துடைய ஒரு சின்ன கிளிம்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு, பட் படம் அடுத்த ஸ்டெப் நகரவே இல்லை. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இதுக்கப்புறமா வேற என்ன படத்துடைய செகண்ட் பார்ட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, சக்தி சௌந்தரராஜனுடைய இயக்கத்தில் ஆல்ரெடி ஜாம்பியை மையமாக வச்சு எடுத்த திரைப்படம் தான் மிருதன். அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல சக்சஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஹாலிவுட்ல மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஃப்ளேவர் ஆஃப் மூவியை தமிழில் கொடுக்க நினைச்சு அதையும் வெற்றி படமாக மாற்றிருந்தாங்க. அதனாலேயும் நம்ம தெரியல இந்த படம் ஒரு சூப்பரான ஹிட் இல்லையா. காளி வெங்கட் நடிச்சிருந்தாங்க, லட்சுமி மேனன், அனேக் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. இப்படி இருக்கிற வரிசையில் கிட்டத்தட்ட 8 வருஷம் கழிச்சு இந்த படத்துடைய செகண்ட் பார்ட்டை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்களா. அந்த பிளானும் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். இது முடிச்சதுக்கு அப்புறமா தனி ஒருவன் படத்துடைய அப்டேட்டும் வரும். ஏன்னா இவங்க 2 பேருக்கு இடையில நிறைய ஸ்கெடியூல் மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா இப்போ ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்கள் வச்சுருக்காரு. அதே மாதிரி மோகன் ராஜாவும் நிறைய தெலுங்கு படத்தில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள கிளாஷ் ஆகுது. சரி இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணுவோம் அப்படின்றதுனால தான் தனி ஒருவன் பார்ட் 2 ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆண்ட்ரியா பற்றி சொல்லணும்னா ஒரு பிளேபேக் சிங்கராக உள்ள அறிமுகமாக இருந்தாலும் அடுத்தடுத்ததாக அவங்க படத்துலையும் நடித்து கலக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இப்போது மிஷ்கினுடைய இயக்கத்தில் பிசாசு 2 அப்படின்ற படம் காரணமே இல்லாமல் நிலுவையில் இருக்குது. ஏன்னா படம்லாம் முடிஞ்சிருச்சு, ப்ரமோஷன்லாம் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தா அதுதான் இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ ரயில் அப்படின்ற ஒரு படத்தை வேறு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. ஆனால் இந்த படத்தை கண்டுக்கவே இல்லையேப்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்காங்க. இருந்தாலும் இப்போ ஆண்ட்ரியா கவினோட சேர்ந்து மாஸ்க் அப்படின்ற படத்தில் நடித்து வந்துட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் 2-3 படங்கள் லைன் அப்பில் இருக்குது. அது இல்லாமல் மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய இசை கச்சேரியெல்லாம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. லைவ் கான்சர்ட்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்படி இருக்கும்போது அடுத்த ஒரு ஸ்டெப்பாக நிறைய பேர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னென்னா தளபதி விஜய் அரசியலுக்கு வராரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது என்ன இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. சரி கேட்பாங்க தானே அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து அவங்ககிட்ட வந்த பதில் என்னென்னா, அவர் அரசியலுக்கு வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான், இதுக்கு மேலே எதுவுமே பேச வேண்டாம், ஆனால் எனக்கு அரசியலை பற்றி எதுவுமே தெரியாதுங்கன்னு பட்டுன்னு அப்படியே ஜம்ப் அடிச்சு நான் என்னென்ன ஃப்ளேவர் ஆஃப் படங்கள்லாம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டோம் அதெல்லாமே நடிச்சிட்டேன். ஹாரரு, காதல், அட்வென்ச்சரு, ஆக்ஷன் இப்படி நடிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு இன்னுமே வந்து வித்தியாசமான கேரக்டர்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோட கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படம்னு சொன்னால் அது வடச்சென்னை தான். படத்துடைய பார்ட் 2 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அதில் ஒரு வேளை எனக்கு கேரக்டர் இருக்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக நான் அதில் போய் நடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கேட்கும் போதே டெஃபினட்டாக அடுத்தபடியாக வடச்சென்னை பார்ட் 2 உருவாக காத்திருக்கு அப்படின்றத இவங்க அப்படியே சொல்லாமல் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா இப்போ தனுஷும் ராயன் அப்படின்ற படத்தை ஒரு வெற்றி படமாக கொடுத்ததுக்கப்புறமா அடுத்து வெற்றிமாறனோட எப்போ கூட்டணி அமைப்பார், ஏன்னா அவர் ஒரு பக்கம் ஹிட் கொடுத்துட்ருக்காரு, இவர் ஒரு பக்கம் ஹிட் கொடுத்துட்ருக்காரு, இயக்கத்துலையும் சரி இல்லை தனுஷுடைய நடிப்புலையும் சரி. இப்படி இருக்கும்போது 2 பேர் திரும்ப ஜாயின் பண்ணி ஒரு ஹிட் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷங்கருடைய இயக்கத்தில் உலக நாயகன் கமலஹாசனுடைய நடிப்பில் இந்திய
இந்தியன் 2 அப்படின்ற படம் வந்துச்சு. இந்த படம் வந்து பெரிய அளவில் சக்ஸஸா அப்படின்னு கேட்டால் விமர்சன ரீதியாக நிறைய ட்ரோல் மெட்டீரியல் தான் ஆச்சே தவிர்த்து படம் ஒன்றும் பெரிய வெற்றி இல்லையே அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியன் 3 நம்ம கண்டிப்பாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஓடிடி தான் அப்படின்ற மாதிரி டீம் பிளான் பண்ணதாகவும் அதுக்காக பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் சொன்னாங்க. ஆனால் எந்த ஓடிடி நிறுவனம் அதை வாங்குதோ அவங்களால அவ்வளோ காசு கொடுக்க முடியாது, கொஞ்சம் குறைங்கன்னு சொல்லிட்டு இருந்ததுனால நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய வதந்திகள்லாம் கிளம்பிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த படத்துடைய வசூல் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்றதுனால படத்தை ஓடிடிலேயே ரிலீஸ் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதனால் இந்த படத்தை ஆகஸ்ட் 9 ரிலீஸ் பண்ணலாம் ஓடிடியில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான ப்ரமோஷன்லாம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பண்ணுற மாதிரி தான் பிளான்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க போல். இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தகவல் தான், இதில் எது உண்மைன்னு தெரியல. பட் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் ஓடிடியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ஆகஸ்ட் 9 அப்படின்றது தான் டவுட்டு. சிம்புதேவனுடைய இயக்கத்தில் யோகி பாபுடைய நடிப்பில் போட் அப்படின்ற படம் உருவாகி போன வாரம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படத்தை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்தோடு தான் வெளியே வந்திருக்காங்க. ஏன்னா யாருக்குமே எந்த ஏமாற்றமும் கிடையாது. லைஃப் ஆஃப் பை அப்படின்ற ஹாலிவுட் படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லையா, அதே மாதிரியான ஒரு ஃப்ளேவரை தமிழ் சினிமாவில் இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதில் ஒரு பையன் ஒரு புலி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே இத்தனை பேர் கடைசியில் யாராவது ஒருத்தங்க தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் கொண்டு போவாங்க அப்படின்னு நினச்சா நிறைய விஷயங்கள் காமெடியாகவும் இருந்துச்சு, சிந்திக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரசிகர்களை ஆல் ஓவர் டைமில் என்டர்டெயின் பண்ணியிருக்கு இந்த திரைப்படம். அண்ட் யோகி பாபுக்கு இந்த திரைப்படம் ஒரு நல்ல ஒரு சாய்ஸு. அண்ட் இதுக்கு முன்னாடி அவர் நடித்த மண்டேலாவாக இருக்கட்டும், இல்லை இன்னும் ஒரு சில திரைப்படங்கள் அவருக்காகவே உருவாக்கப்பட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த போட் திரைப்படமும் இவருக்காகவே உருவாக்கப்பட்ட மாதிரி இருக்குன்னு எங்கெங்கெல்லாம் காமெடி தெளிக்கணுமோ அங்கெல்லாம் காமெடி தெளிச்சது மட்டும் இல்லாமல் ரசிகர்களை ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு இந்த திரைப்படம் அப்படின்ற மாதிரி தான் விமர்சன ரீதியாக வெற்றி அடைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.